என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. வெற்றி ஜெயிக்கிறோம். என் கேரியரில் வந்து மியூசிக்கே வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக் வந்து விலை கொடுத்து வாங்கி ஆர்ஆர் வந்து ஒரு புது ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஆமாம், படத்தில் வந்து நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு ஹாரர் காமெடி படம். சார் நீங்களும் பண்ணுங்கள் சார், கிளாப் பண்ணுங்கள் சார், பண்ணுங்கள் சார். சார் வெற்றி ஜெயிக்கிறோம். வெற்றி வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜித்தன் 1 என்னோட 3வது படம். நாங்கள் ரொம்ப ஒன்றா இந்த ஜித்தன் படம் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய மைல்கல். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வந்து அந்த பாட்டு ஒன்று போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு, ஆ முதல் அக்கு தானடா. அந்த பாட்டு எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் வின்சென்ட் செல்வா சாருக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க எனக்கு, என் சார்பில் கிளாப் பண்ணுங்க சார். நீங்களும் பண்ணுங்கள் சார், கிளாப் பண்ணுங்கள் சார், பண்ணுங்கள் சார். சார் தேங்க்யூ தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் நன்றி. ஏன்னா நாங்கள் ஒன்றா வந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு மாதிரி ஆர்ஆர் படம் த்ரில்லர் ஜானர்னால வந்து ஒரே ஒரு சாங் தான் எங்களால் வைக்க முடிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா ஃபுல்லாகவே த்ரில்லாக போகும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆமுதலக்கு தானடா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அந்த பக்காவாக கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன். அது பாடல் எழுதினவர் வந்து விஜய் சாகர், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. என்னோட பூலோகம் படத்தில் எல்லா பாடலும் அவர் தான் எழுதினார். இந்த படத்தில் ஒரு பாடலும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த பாடலை பாடியவர் வந்து நம்ம கானா பாலா அவர் பாடியிருக்காரு. கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும். ஃபீமேல் வாய்ஸ் வந்து கவிதா கோபின்றவங்க பாடியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து ஒரு புது ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நன்றி வந்து நம்ம படத்தின் டைரக்டர் ராகுல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக் வந்து விலை கொடுத்து வாங்கி அதை வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம் எங்கள் ஐடியாக்காக. அது கண்டிப்பாக பண்ணும்போது டோட்டலாகவே வந்து என் கேரியரில் வந்து மியூசிக்கே வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐடியா கொடுத்த நம்ம ராகுல் சாருக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி ராகுல் சார் வந்து படம் வந்து இதுதான் அவருக்கு முதல் படம். பட் ஒரு 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 1 month முன்னாடி அவர் செகண்ட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பட் ஆரம்பிச்சு இதுதான் முதல் படம் அவருக்கு. முதல் படம் மாதிரியே இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. த சேம் டைம் ராகுல் சாரே புதுசாக இந்த படத்தில் அமைஞ்சது வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அண்டு கேமராமேன் சார் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். அந்த எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்டு இளங்கோவன் சார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இன்னொரு புதுசாக அவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் எங்கள் ஜித்தன்னாலே ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வோம். ஸோ ஜித்தன் 1க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஜித்தன் 2க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி எப்படி ஜித்தன் 1 வந்து எங்களுக்கு மைல்கல்லாக அமைச்சதோ ஜித்தன் 2வும் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைச்சு கொடுங்க. நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த சுரேஷ் சந்திரா டீம் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் நன்றி. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சார். நன்றி, வணக்கம், ஜெயிக்கிறோம். படத்தோட கேமராமேன் எஸ்கே மிச்சல். இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே தெரிஞ்சது எனக்கு, இது வந்து புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், புதுசாக எதனா ஒரு டோன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நான் ஸ்க்ரீனில் கொண்டு போய்ட்டு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபோட்டோ ஸ்டில் ஷூட்லாம் பண்ணி அதை வச்சு நான் கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு வெளியில் வந்து அவுட்புட் பார்க்கும்போது நான் என்ன ட்ரை பண்ணணும் அதை விட பெட்டராகவே இருந்தது. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், படத்தில் வந்து நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ரமேஷ் சார் வந்து டூப்பே இல்லாமல் நிறையா ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. ஃபைட்டு அதே மாதிரி ஓடுறது நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ் இருக்குது. ரிஸ்கி ஷாட்ஸ் வந்து படத்தில் ரிஸ்கி ஷாட்னால் இப்போ பறக்கிறது அந்த மாதிரி கூட இல்லாமல் ஒரு சின்ன லோ லைட்டில் ஒரு கேண்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி, ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு வந்து அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரிஸ்கி ஷாட் தான். படத்தில் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாமல் இந்த கேண்டில்லே வச்சு நம்ம ஷூட் பண்ணிட்டு இதில் எக்ஸ்போசர் வச்சு இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே, அதாவது ஒரு கேண்டிலில் வந்து ஒரு சீன் வந்து நம்ம பண்ணணும். அந்த பண்ணும்போது அவைலபிள் லைட் வந்து எதுவுமே வராது, கேண்டில் லைட்ஸ்லேயே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அது வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதுவும் தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி கேண்டில்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வணக்கம், என் பேர் ராகுல். நான் ஜித்தன் 2ன்ற படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு. இந்த படத்தில் ஜித்தன் ரமேஷ், சுஸ்தி டாங்கே, ரோபோ சங்கர், மயில்சாமி மற்ற பலர் நடித்திருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி படம். இப்போ வந்த பேய் படங்களுக்கு மத்தியில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேய் படம்.
கோஸ்ட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் டைரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட கதை திரு வின்சென்ட் சில்வா அவர்கள் எழுதியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லோரும் தேட்டரில் படம் பார்க்கணுன்றதை நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா உணவகம்ங்கிறது வந்து இந்த தடவை எலெக்ஷனில் ரொம்ப பெருசாக பயன்பட போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் குழந்தைங்க எதுக்கு கை தட்டுறோன்னு தெரியாமல் அவங்க கை தட்டுவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபு, ஒரு உச்ச நட்சத்திரன் மனைவி உச்சபட்ச சோகத்தில் இருக்கிறது இந்த 15 நாளா. அவர்களோட உடல் வெறிக்காக பெத்த குழந்தைகள், அதான் சாப்பாட்டுக்கே இல்லைல்ல, அப்புறம் ஏன் பெத்துக்கிறாங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. முடிக்கு இன்னொரு பேர் வந்து ரோமம், ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேர், ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமாம். அது உயிர் போனால் கவலை இல்லைங்கிற இந்த நாட்டில், உயிர் போயிடுமோங்கிறது கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டில், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உயிர் போனால் பரவாயில்லைங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். அவர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து அவரை வந்து நான் ஒரு நடிகனாகவே மதிக்கிறது கிடையாது.